Welcome friends and welcome back to the channel. Wish you all a happy new year 2025. I wish that எல்லாரோட மைல்ஸ்டோன் வந்து இந்த வருஷம் கண்டிப்பாக அச்சீவ் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் யாரெல்லாம் பிஆர்க்காக வெயிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரம் பிஆர் கிடைக்கணும். அண்ட் யாரெல்லாம் கனடா வரதுக்கு வெயிட் பண்ணுறாங்களோ ஹோப் இந்த பொலிட்டிக்கல் திங்கை வந்து சீக்கிரமே ரிசால்வ் ஆகி எல்லாருக்கும் ஐடிஐ கிடைக்கணும்னு விஷ் பண்ணுறேன். அண்ட் above all I wish everyone a healthy and wealthy new year. So yeah, health இல்லாமல் வெறும் health இருந்தால் it's no use. Again health நல்லா இருக்கு but wealth இல்லைன்னா again that's also it's not good. So I wish everyone எல்லாருக்கும் ஒரு healthy and wealthy new year. So because wealth பற்றி டாபிக் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்னோட ஃபேவரட் டாபிக் which is getting your first home in Canada. ஸோ யாரெல்லாம் வந்து கனடாவில் வந்து இருக்கீங்க அண்ட் they are planning to get a new home or the first home அவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இதில் வந்து நான் வந்து எலிஜிபிலிட்டி நீட் அண்ட் லொக்கேஷன் அது மாதிரி டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியா பற்றி பேச போகிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஐம் ப்ரிட்டி ஷுர் தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வீடு வாங்கணுமா, செகண்ட் இஃப் வாங்கணுன்னா என்னென்னலாம் செக் பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் இதில் செக்லிஸ்ட்டில் வச்சுக்கணும். ஸோ தேட் யூ டோன்ட் மெஸ் இட் அப். ஓகே, ஸோ பிகாஸ் நான் வந்து இந்த வீடியோ ஏன் கான்ஃபிடென்ட்டாக நான் போடுறேன்னா பிகாஸ் நான் இப்போ ஃபஸ்ட் வீடு இங்கே வாங்கினேனோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் 1 year. பட் வாங்கிறதுக்கு முன்னாடி சில இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல which I didn't I will not say that நான் regret பண்ணுறேன் now, but yes அப்போ எனக்கு தெரிஞ்சுன்னா I will be more happy. So whatever happen is happen. நம்ம வந்து டைம் சேஞ்ச் பண்ணி பேக் போயிட்டு you can't rectify. So what's done is done. But at least இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து புது வீடு வாங்குறீங்கன்னா it will be very 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 much useful. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So without any further delay, let's start the video. So the first and foremost thing which I want to talk is determine your need. So what it is. So first of all நீங்கள் வந்து யோசிங்க உங்களோட வந்து இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன. ஸோ வீடு வாங்குறது ப்ரையாரிட்டி, ஓகே, எஸ் ஃபைன். பட் நிஜமாகவே உங்களுக்கு வந்து அதான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக எதுவுமே இல்லையா? ஸோ அப்படி இருந்ததுன்னா டோன்ட் ஜம்ப் இன்டு கன்க்ளூஷன் தட் நாம் வந்து வீடு வாங்கியானோ ஆர் எல்லோரும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்குறாங்க ஸோ நானும் வாங்கணும், ஆர் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் நல்ல கம்மியாக இருக்குது, மார்க்கெட் சூப்பராக இருக்குது, நானும் வாங்கணும். அந்த மாதிரி டிசைட் பண்ணாமல் லாஜிக்கலாக திங்க் பண்ணுங்கள். தட் இஸ் இட் நெசசரி, இஸ் இட் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ, ஆர் யூ டோட்டலி ஃபுல்லி செட்டில்ட்? அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இந்த டிசிஷன் எடுங்க. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் உங்கள் பேரண்ட்ஸ் வராங்க உங்களுக்கு பெரிய வீடு வேணும், ஆர் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் அ பேபி அதுக்காக பெரிய வீடு வேணும், ஆர் பிகாஸ் எல்லோரும் வாங்குறாங்க அதுக்காக உங்களுக்கு நீங்கள் உங்கள் சொந்த வீடு வேணும்னா அது மாதிரி பார்க்காம உங்களுக்கு இந்த வருஷத்தில் வேறு எதாவது நீட் இருக்குது. மேபி நிறைய பேருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து பேரண்ட்ஸு அவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கணும், இல்லை வேறு எங்கேயாவது பிஸ்னஸ் அவங்க வெஞ்சர் பண்ணலான்னு இருக்கலாம். ஸோ தே நீட் டு ஸ்டார்ட் எ நியூ பிஸ்னஸ், ஆர் பசங்க வந்து ஏதாவது பெரிய யூனிவர்சிட்டி அந்த மாதிரி ஏதாவது அனுப்பலான்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ ஜஸ்ட் ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் இப்போ வந்து நிஜமாக உங்களுக்கு வந்து இந்த சொந்த வீடு இங்கே கனடாவில் வாங்கணும். ஏன்னா சில பேருக்கு ஒன்றும் பிஆர் வந்து கிடச்சிருக்காது, பட் தே வில் பி வெரி கான்ஃபிடென்ட் என்ன பிஆர். நான் எனக்கும் பிஆர் கிடைக்கல, அப்போவே நான் பிளாக் பண்ணிட்டேன். ஸோ ஐ நோ என்னோடய பிஆர் வந்து ஒன்று கொஞ்சம் நல்லா வந்துடும். பட் உங்களுக்கு வந்து ஈவன் கொஞ்சம் கூட டவுட் இருந்தது தட் உங்கள் ஜாபில் வந்து சரியில்லை இப்போ இருக்க மார்க்கெட் ஆர் சம்திங் லைக் தட், உங்களுக்கு கொஞ்சம் கூட டவுட் இருந்ததுன்னா தென் எஸ் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் வெதர் இட் இஸ் ரியலி தட் நெசசரி. இல்லைனாட்டி தென் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் ஃபார் சம் டைம் அண்ட் அதுக்கப்புறம் எப்போ அந்த இஷ்யூஸ்லாம் ரிசால்வ் ஆகிடுச்சோ தென் யூ கோ அண்ட் ஸ்டார்ட் லுக்கிங். உங்களோட நீட் வந்து நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுவோம் தட் எஸ் எனக்கு வந்து வீடு வாங்குறது தான் மோஸ்ட் ப்ரையர், இல்லை இப்போதைக்கு அது ப்ரையாரிட்டி கிடையாது, மற்றதெல்லாம் யூ கேன் மேனேஜ். ஸோ சில பேர் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ்லாம் வராங்க அதனால் வாங்குறேன்னு. எஸ் விச் இஸ் குட். ஏன்னா நானும் அதான் பண்ணேன். லைக் என் பேரண்ட்ஸ்லாம் வரும்போது I was waiting that by that time parents வந்து அந்த வீடு ரெடி ஆனோம், பட் ஆகலை. பட் நாங்கள் இந்த ரெண்டட்
பிளேஸ்லையும் இட் வாஸ் மேனேஜபிள். ஸோ இட் வாஸ் நாட் லைக் ரொம்பவே மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து 2 BHK. ஸோ 2 ரூம் இருந்தது, ஒரு ஹால் இருந்தது பெருசாக. ஸோ இட் வாஸ் மேனேஜபிள். 2 பாத் இருந்தது. ஸோ எஸ், இட் இஸ் மேனேஜபிள். ஜஸ்ட் பிகாஸ் அந்த இதுக்காக தான் நான் அப்கிரேட் பண்ணுறேனோ, நாட் நெசசரி. அந்த டைமில் எனக்கு ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ தட்ஸ் வை ஐ டுக் திஸ். ஸோ எஸ், டிட்டர்மைன் த நீட், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு வீடு வாங்குறதுன்னு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த செக்லிஸ்ட்டை டிக் பண்ணிட்டீங்க, எஸ் இப்போ எனக்கு வந்து வீடு வாங்கணும்னு. த நெக்ஸ்ட் திங் இஸ் டிட்டர்மைன் யுவர் எலிஜிபிலிட்டி. ஸோ தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அதுதான் உங்களோட டிட்டர்மைன் பண்ணும் என்ன மாதிரி வீடு வேணும், எந்த யூனோ எவ்வளோ பட்ஜெட் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் when you talk about your eligibility. So yes, eligibilityக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மார்கேஜ் ஏஜென்ட்ஸ் கிட்ட பேசுங்க, அண்ட் உங்கள் ரியல்டர்ஸ் கிட்டையும் பேசுங்க. அண்ட் அவங்க கிட்டேருந்து யூனோ கெட் இன்ஃபர்மேஷன் வாட் இஸ் ரைட் ஃபார் யூ. ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு நியூ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஹோம். இது வந்து உங்களுக்கு நியூ மார்க்கெட், நியூ ஏரியா. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நீங்கள். அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் இருக்கும்போது ஒரு கைடன்ஸ் இருந்ததுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து பயர்னா ரியல்டருக்கு நீங்கள் நாட் ஈவன் $1 நீங்கள் பே பண்ணணும். இட்ஸ் paid by the seller. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே பே பண்ண வேணாம். இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ரியல்டர் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா உங்களுக்கு ரியல்டர் வந்து நிறையா இன்புட்ஸ்லாம் கொடுப்பாங்க இன் மெனி டிஃப்ரெண்ட் வே. ஸோ நானும் ரியல்டர் வச்சுருந்தேன் எப்போ இந்த வீடு வாங்கியிருந்தேனோ. அண்ட் ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் கோ வித் அ ரியல்டர் இஃப் யூ ஆர் அ ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர். ஸோ அண்ட் மார்கேஜ் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் டு டிட்டர்மைன் உங்களோட யூனோ ஆஸ் பர் யுவர் இன்கம் அண்ட் ஆல் தோஸ் திங். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ், அந்த இனிஷியல் செக் வந்து ஒரு பால் பார்க் தான் கொடுப்பாங்க. தட் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இட் மே வெரி 5% 2 to 5%. பட் எஸ், அகெயின் டாக் டு யுவர் மார்கேஜ் ஏஜென்ட். அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் தருவாங்க வாட் இஸ் யுவர் எலிஜிபிலிட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் மார்க்கெட் ஏஜென்ட் கிட்ட போகிறீங்க அண்ட் தே சே தட் பேஸ்ட் ஆன் யுவர் இன்கம் உங்களோட எலிஜிபிலிட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தே சே $800,000. ஸோ டோன்ட் பி ஹாப்பி தட் நான் வந்து 800,000 வரைக்கும் ஒரு வீடு பார்க்கலாம் அண்ட் ஐ கேன் யூனோ அப்கிரேட் ஆர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஐ ஹேவ் தட் லிமிட் ஆஃப் 800,000. டோன்ட் டூ தட். நீங்கள் வந்து அவங்க 800,000 சொல்கிறாங்கன்னா ask counter questions like in the 800,000 EMI எவ்வளோ, monthly EMI எவ்வளோ இருக்கும். So for example they say monthly EMI வந்து for example I'm saying 3,000 to 4,000 அந்த ரேஞ்சில் இருக்கும் ஃபார் 800,000 அமௌண்ட்டுக்கு வந்து. ஸோ நீங்கள் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 3,500 சொல்கிறாங்க. ஸோ 3,500 EMI வந்து நீங்கள் எப்படி calculate, that's not வாட் யூ திங்க். ஓகே, நான் 3,500 தான் நான் பே பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிக்காமல் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஓகே அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டேங்க 3,500 வந்து உங்கள் மந்த்லி EMI இருக்கும். நவ் யூ ஹாவ் டு யூனோ டூ அ ரிவர்ஸ் கேல்குலேஷன். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மந்த்லி இன்கம் சே எக்ஸ் அமௌண்ட், அதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிடக்ஷன் பண்ணு என்னென்னலாம் உங்களோட க்ராசரி என்ன ரிக்கரிங் எக்ஸ்பென்சஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார் இருந்ததுன்னா காரோட லீஸ், காரோட இன்சூரன்ஸ், தென் வந்து பெட்ரோல் சார்ஜஸ், தென் வந்து பசங்கன்னா அவங்கள வெள்ளாய்ச்சி போகணும், அவங்க எதை கிளாஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அதோட எக்ஸ்பென்சஸ், மொபைல், இன்டர்நெட், எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுங்கள் உங்களோட மந்த்லி இன்கம்லேருந்து. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்லேருந்து செட் அசைட் சம் பார்ட் ஆஸ் அ சேவிங்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சே $1,000 ஸோ 1,500 அதுவும் டிடக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சேவிங்ஸ்க்குன்னு நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லாங் ரனில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் கீப் அசைட் சம் அமௌண்ட் ஆஸ் அ சேவிங்ஸ் ஃப்ரம் திஸ் இன்கம். ஸோ அதெல்லாம் மைனஸ் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வரும். அதுலேயும் RRSP, RESP, TFSC கான்ட்ரிபியூஷன் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக நீங்கள் பண்ணுறீங்களா அதுவும் மைனஸ் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணுன்னா நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். ஸோ டூ செக் தட் வாட் இஸ் RRSP, RESP அண்ட் TFSA. பட் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் அதுக்கும் அமௌண்ட் டிடக்ட் பண்ணிடுங்க உங்கள் மந்த்லி இன்கம்லேருந்து. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் தட் இஸ் வாட்
should be your EMI. அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, அது கீழே இருந்தால் வெரி குட், நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேவ் பண்ணுவாங்க. பட் பட் மேக் ஷுர் தட் அந்த அமௌண்ட்டுக்கு மேலே உங்களோட இஎம்ஐ இருக்கக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் த இன்கம், தட் இஸ் த ரெசிடியோ ஆஃப்டர் ஆல் யோர் பேசிக் டிடக்ஷன்ஸ். ஸோ இந்த டிடக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். இர்ரெஸ்பெக்டிவ் நீங்கள் வந்து புது வீடு வாங்குங்க இல்லை கரண்ட் எப்போ இருக்கீங்களோ அந்த எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக நடக்கும். எஸ், புது வீடு வாங்கினதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் வந்து உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் அண்ட் வாட்டர் பில் அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ரெண்டில் இருக்கும்போது ஆப்வியஸ்லி வாட்டர் அண்ட் ஹீட் இன்க்ளூடடாக இருக்கும். எலக்ட்ரிசிட்டி மேபி இன்க்ளூடாக இருக்கலாம், மே நாட் பி. பட் எஸ், புது நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கினீங்கன்னா அதுவும் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ அதுவும் வந்து ஒரு $200 to $500 வந்து பர் மந்த் நீங்கள் செட் அசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வரும்ல, இதுதான் உங்களோட இஎம்ஐ அமௌண்ட்டாக இருக்கணும். அதுக்கு மேலே இஎம்ஐ நீங்கள் டோன்ட் ஈவன் திங்க். பிகாஸ் மற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு. லைக் க்ராசரியாக இருக்கட்டும், உங்களோட காரோட இன்சூரன்ஸ், காரோட லீஸ் பேமெண்ட், பெட்ரோல் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ், உங்களோட கிட்ஸோட எதாவது ரிக்ரியேஷன், எதாவது கிளாஸஸ் போட்டிருக்கீங்க அதோட எக்ஸ்பென்சஸ், ஃபோன், இன்டர்நெட், அது எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ டோன்ட் சே தட் ஓகே 3500 வந்து மார்கேஜ் ஏஜென்ட் வந்து இஎம்ஐ சொல்கிறேன், என்னோட நெட் ஹோம் சேலரி வந்து 6000, ஸோ நான் தாராளமாக 3500 பே பண்ணுறேன். நோ, டோன்ட் டூ தட் கேல்குலேஷன் லைக் தட். இந்த 6000லேருந்து எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுங்கள், உங்கள் சேவிங்ஸை மைனஸ் பண்ணுங்கள், அண்ட் யோர் டிஎஃப்எஸ், ஆர்இஎஸ்பி, ஆர்ஆர்எஸ்பி ஒரு கான்ட்ரிபியூஷன் மைனஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட் அசைட் $250 to $300 to $500 வந்து இந்த புது வீட்டுக்கு வந்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் மைனஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வருது பாருங்கள், அந்த அமௌண்ட் தான் உங்களோட மேக்ஸிமம் இஎம்ஐயாக இருக்கணும். அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, அதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கக்கூடாது, கீழே இருந்து நான் எஸ் as I said it is very 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 helpful for you. ஸோ எலிஜிபிலிட்டி இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும். சில மார்கேஜ் ஏஜென்ட்ஸ், சில ரியல்டர்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க, சப்போஸ் 800,000 உங்களுக்கு வந்து லோன் அப்ரூவ் ஆகுதுன்னா நீங்கள் 750 வரைக்கும் போங்க, 800,000 வரைக்கும் போகாதீங்க. நீங்கள் ஏன்னு கேளுங்க, அந்த 50,000 எதுக்கு நீங்கள் கம்மி பண்ண, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. ஸோ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான். ஸோ டோன்ட் கோ பியாண்ட் யோர் இஎம்ஐ. லைக் உங்களோட டிடக்ஷன்லாம் போனதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் வரும்ல, அதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக போகாதீங்க, நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க. அண்ட் ஆல்சோ இந்த எலிஜிபிலிட்டி செக் பண்ணும்போது உங்களோட ஃப்யூச்சர் அன்சர்டனிட்டியும் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கீங்க, ஸோ அதுக்கு ஒரு ஃபண்டு தேவைப்படும். ஸோ இப்போ அந்த எலிஜிபிலிட்டி பண்ணும்போது ஆப்வியஸ்லி உங்களோட பிஸ்னஸ் இன்கம் வந்து மேலே கீழே எப்படி வேணால் போகலாம். ஸோ அது யோசிச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பேபி பிளான் பண்ணுறீங்க, ஸோ ஒய்ஃப் வந்து மெட்டர்னிட்டி லீவுக்கு போவாங்க, ஸோ அந்த இதில் இன்கம் வந்து ரெடியூஸ் ஆகும். ஆல்தோ உங்களுக்கு இஐ கிடைக்கும், பட் எஸ் இட் வில் not be the full salary, it will be reduced, right? So and அதெல்லாம் நீங்கள் consider பண்ணும். And keeping all that in mind, then you come up with a number. Okay, இதான் வந்து என் surplus after all this deduction, இதான் என் monthly surplus, this should be my EMI or lesser than that but not above that. So இப்போ சப்போஸ் உங்களுக்கு மார்கேஜ் ஏஜென்ட் வந்து 800,000 and 3,500 or 4,000 வந்து உங்கள் இஎம்ஐ சொல்கிறாங்கன்னா, don't blindly accept that. உங்களோட இஎம்ஐ எவ்வளோன்னு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட இஎம்ஐ நீங்கள் எஃபர்ட் பண்ண முடியும். அதை வச்சு நீங்கள் வந்து மார்கேஜ் ஏஜென்ட் சொல்லுங்கள், இதான் வந்து மேக்ஸிமம் இஎம்ஐ ஐம் கோயிங் டு ஃபிக்ஸ், இதுக்கு மேலே நான் போக மாட்டேன், அதுக்கு எவ்வளோ நான் எலிஜிபிள் ஆகிறேன்னா அப்படி செக் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட் ஹீ வில் பி கம்மிங் வித் நியூ நம்பர். ஸோ நீங்கள் ஒரு நம்பர் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, செக் பண்ணிட்டு அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க தட் மேபி அதே நம்பர் சொல்லலாம், இல்லை அதோட கம்மியாக சொல்லலாம். வாட் எவர் இட் இஸ், அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும் தட் எஸ் நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ணதில் யூ ஆர் கன்சிடரிங் ஆல் தோஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பீங்க when it comes to இஎம்ஐ. ஒன்ஸ் வீடு வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இஎம்ஐ பே பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த இஎம்ஐ தான் பே பண்ணுறேன் அண்ட் ஆல் மை எக்ஸ்பென்சஸ் ஆர் ஆல்ரெடி கவர்ட், ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ஓவர் ஸ்பெண்ட் இட். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்பவே கிளியராக இருப்பீங்க. ஸோ மேக் ஷோர் உங்கள் எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணுங்க. ஸோ பிகாஸ் நவ் நீங்கள் ரிவர்ஸ் கேல்குலேட் பண்ணதுனால, நீங்கள் மார்கேஜ் ஏஜென்ட்க்கு உங்கள் இஎம்ஐ சொன்னதுனால அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட் வச்சு நவ் யூ கேன் டிசைட்
எந்த மாதிரி வீடு வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு பட்ஜெட் தெரிஞ்சிடும். ஓகே, இந்த பட்ஜெட்குள்ளே தான் நான் வீடு பார்க்கணும். ஸோ அகெயின் புது வீடு பார்க்கலாம், பழைய வீடு பார்க்கலாம், காண்டோ, லேன் ஹவுஸ், சிங்கிள் ஃபேமிலி, ஃப்ரண்ட் கராஜ், எப்படி வேணால் பார்க்கலாம் வித் த பட்ஜெட் வாட் இஸ் அவைலபிள். ஸோ தென் யூ கேன் டாக் டு யுவர் ரியல்டர் ஸ்டேட்டிங் தட் நான் இதான் என்னோட பட்ஜெட், இந்த பட்ஜெட்டில் எனக்கு எந்த மாதிரி வீடெல்லாம் கிடைக்கும். அண்ட் நீங்கள் உங்களோட ரிக்குவயர்மெண்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எஸ் ரியல்டர் வில் ஹெல்ப் யூ இன் அனலைசிங் த மார்க்கெட் தட் இந்த மாதிரி வீடு உங்களுக்கு டவுன் டவுனில் மேபி கிடைக்கும், கிடைக்காது, அவுட்ஸ்கர்ட்ஸில் கிடைக்கும். அவுட்ஸ்கர்ட்ஸ்னால் எவ்வளோ அவுட்ஸ்கர்ட்ஸ் அது மாதிரிலாம் உங்களுக்கு ரியல்ட்டாக கூட பேசும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். நான் த நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனல் திங் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ லொக்கேஷன். ஆஸ் ஐ செட், ஒரு வாட்டி எலிஜிபிலிட்டி தெரிஞ்சிச்சுன்னா பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் லொக்கேஷனும் ஃபிகர் அவுட் பண்ணலாம். பட் என்னோட பொறுத்த வரைக்கும் லொக்கேஷன் வந்து எப்படி இருக்கணும்னா மேக்ஸிமம் எல்லாம் கவர் ஆன மாதிரி இருக்கணும். அண்ட் ஃபியூச்சருக்கும் நீங்கள் யூனோ இட் ஷுட் ஹெல்ப் இன் யுவர் ஃபியூச்சர் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் உங்கள் வீடு வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, ஆர் உங்களுக்கு கம்யூனிட்டியிலே வந்து ஸ்கூல் இருக்குது அண்ட் வீடுலேருந்து ரொம்ப பக்கம்னா இட்ஸ் அ குட் திங். உங்கள் கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகலாம். அண்ட் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வீடு விற்கிறீங்கன்னாலும் அந்த யார் வாங்குறாங்களோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம், பிகாஸ் அந்த ஏரியாவில் ஸ்கூல் இருக்குது. ஸோ வீடு வாங்குறவங்களுக்கு வந்து கிட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்கும் அவங்களுக்கு வீடு பார்க்கறதுக்கு, ரைட்? ஸோ ஜஸ்ட் திங்க் இன் தட் வே தட் இப்போது உங்களுக்கு உங்களோட நீட்ஸ் கண்டிப்பாக மேட்ச் ஆனும். பட் ஃப்யூச்சர்லேயே நீங்கள் இந்த வீடை விற்றீங்கனாலும் இட் ஷுட் ஏர்ன் யூ அ குட் அமௌண்ட். அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப நாள் மார்க்கெட்லேயே யூனோ பையருக்கு வந்து சர்ச் பண்ண வேணாம். இட் ஷுட் செல் குவிக்லி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லொக்கேஷன் எப்படி இருக்கணும்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஆக்சஸ் இருக்கணும், யூனோ கிட்ஸ்க்கு வந்து பார்க் அதெல்லாம் இருக்கணும், ஸ்கூல் கண்டிப்பாக இருக்கணும், க்ராசரிக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கணும், ஐதர் வால்மார்ட், ரியல் கெனடியன், சேவ் ஆன் ஃபுட்ஸ், வாட் எவர். ஓகே, பட் ஏதாவது ஒன்று இருக்கணும் விச் இஸ் வெரி யூனோ ஈஸிலி அக்சசபிள். பிகாஸ் எதாவது அர்ஜென்சி எதாவது எமர்ஜென்சினா நீங்கள் போய் வாங்கலாம். அட்லீஸ்ட் இந்தியன் கிடைக்கலனாலும் பேசிக் திங்ஸ் லைக் யூனோ மில்க் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் வந்து பக்கத்துலேயே ஏதாவது கடை இருந்ததுன்னா இட் இஸ் thumbs up from my side. ஸோ இந்த மாதிரி ஏரியா தான் நான் பார்த்தேன். நான் யூனோ வீடு சர்ச் பண்ணும்போது எஸ் நானும் இனிஷியலாக நிறையா யூஸ் ஹோமும் பார்த்தேன், நியூ ஹோமும் பார்த்தேன். அதுக்கப்புறம் நானும் என் ஒய்ஃபும் டிசைட் பண்ணோம் லைக் வாட் வி நீட், வெதர் அந்த நீட் வந்து எங்களுக்கு எங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு. அண்ட் at the end yes we figured it out that எங்களுக்கு நியூ புது வீடோட தான் கன்ஸ்ட்ரக்ஷனோட தான் போகணும். we don't want a used one because of multiple factors and ஸோ வி எண்ட் அப் ஹியர். பட் நிறையா பேருக்கு வந்து சில வீடு வந்து மார்க்கெட்டில் இருக்கும் லைக் யூனோ சேல் பண்ணுறதுக்கு, அது வந்து தி பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். ஸோ ஐம் நாட் சேயிங் தட் நீங்கள் புது வீட்டுக்கு தான் போகணும். எஸ் உங்கள் ரியல்டரோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், தட்ஸ் த ஜாப் ஆஃப் ரியல்டர். உங்களுக்கு வந்து அவங்க ஹி ஹேஸ் டு கிவ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட் ஃப்ரம் வாட் யூ நீட். அண்ட் மார்க்கெட்டில் என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் வந்து ரியல்டர் பண்ணி தரணும். ஸோ தட்ஸ் வை ஐம் சேயிங் ரியல்டர் கண்டிப்பாக ஹையர் பண்ணிக்கோங்க. யூ ஆர் நாட் கோயிங் டு ஸ்பெண்ட் anything, the buyer தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ டோன்ட் வரி அட் ஆல். ஸோ ரியல்டருக்கு வந்து ஒரு ஏதோ உங்க தெரிஞ்ச ரியல்டர் ஆர் யூனோ கூகுள் சர்ச் பண்ணுங்கள், ஆர் எல்ஸ் ஜஸ்ட் ரீச் அவுட் டு மீ, என்னோட ரியல்டர் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி விட்றேன். ஸோ பட் எஸ் ரியல்டர் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. வித்தவுட் ஹிம் I'm not saying that mandatory, but as a first time home buyer Canada-ல வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் to understand the market and எப்படி இது ஒர்க் ஆகுது and all those things. ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ these are the three major thing. நீங்கள் புது வீடு வாங்குறீங்கன்னா as I say need, eligibility and the location per se. ஸோ hope இது வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எந்த மாதிரி வீடு வாங்கணும், உங்களுக்கு எப்படி டிட்டர்மைன் பண்ணணும் தட் எந்த மாதிரி வீடுக்கு நீங்கள் போகணும், எப்படி லோன் கேல்குலேஷன்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஒரு இஎம்ஐ கன்சிடர் பண்ணும் போது. அண்ட் லொக்கேஷன் வந்து எஸ் அகெயின் லொக்கேஷன் வந்து சப்ஜெக்டிவ், பட் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேஜர் திங் வென் யூ யூனோ இந்த ஹவுசிங் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வரும்போது. பிகாஸ் அது வந்து
இப்போ இல்லைனாலையும் லாங் ரனில் ரொம்பவே க்ரூஷியலான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். பிகாஸ் நீங்கள் சப்போஸ் இன் ஃபியூச்சரில் இந்த வீடு வைக்கிறீங்கன்னா லொக்கேஷன் பிளேஸ் அ மேஜர் ஃபேக்டர். ஸோ மேக் ஷூர் தட் நீங்கள் லொக்கேஷன் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அண்ட் எலிஜிபிலிட்டி அண்ட் நீட் பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும். அண்ட் இப்போது நீங்கள் மார்க்கெட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்கன்னா பிகாஸ் 2025 the prediction says that interest rate வந்து it's going to be good. ஸோ மார்க்கெட் வந்து கேல்கரியில் ஹவுசிங் மார்க்கெட் அகெயின் வந்து கொஞ்சம் பூம் ஆகும் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் இருக்கும். ஸோ எஸ், நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா திஸ் த பெஸ்ட் டைம். பட் யாராவது சொல்கிறாங்க இல்லை நீங்கள் போன வருஷமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், திஸ் இஸ் யூனோ யூ ஹேவ் மிஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்றால் டோன்ட் ஈவன் லிசன் டு தெம். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து டைம் ட்ராவல் பண்ணி போக முடியாது. ஸோ வாட்ஸ் ஹேப்பன் இஸ் ஹேப்பன் ஆஸ் ஐ செட் இன் த பிகினிங் ஆஃப் திஸ் வீடியோ. எது நடந்ததோ அது நடந்து போச்சு. அதை பற்றி யோசிச்சு டோன்ட் திங்க் ஐயோ நான் அப்போவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமே, ஸோ இப்போ வந்து ஃபியரில் வந்து இன்னும் நான் சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணணும், சீக்கிரமாக ஒரு வீடு வாங்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபோமோவில் வந்துடாதீங்க. ஜஸ்ட் பி காம். இட்ஸ் அ பிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நிறைய ஆஸ்பெக்ட்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. Everything you have to think twice when you invest in such a big amount. So ஏன்னா திஸ் இஸ் நாட் a ஸ்மால் திங் ரைட். நீங்கள் வந்து இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு ஓகே பிடிக்கலனா ஓகே நீங்கள் இது பண்ணிடலாம். இட்ஸ் நீங்கள் வந்து ஒரு குவாய்ட் லாங் டேர்முக்காக நீங்கள் இது எல்லாம் இருக்க போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ஹியர். ஸோ மேக் ஷுர் தட் திஸ் இஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூ டூ. And yeah, so this is what I want to share with respect to உங்களோட புது வீடுக்கு. ஸோ நீங்கள் புது வீடு வாங்கினீங்கன்னா ஆஃப்டர் வாட்சிங் திஸ் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஆகிடுச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தட் வாட் வாஸ் திங் விச் யூ லைக் இந்த வீடியோவில் மூலமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னு. ஸோ தட் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். தட் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே வாட் இஸ் எக்ஸாக்ட்லி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு. அண்ட் எஸ், கங்க்ராச்சுலேஷன் இஃப் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அண்ட் ஆல்ரெடி வாங்கிட்டீங்க and still watching this video, thanks a lot. And hope இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like and share and subscribe to the channel. I have noticed that almost 60% நீங்கள் வந்து viewers வந்து பார்க்குறீங்க பட் subscribe பண்ணுறது இல்லை. ஸோ ப்ளீஸ் subscribe to the channel. இந்த மாதிரி வீடியோ நான் வீக்லி போடலான்னு இருக்கேன். ஸோ with that said, once again happy new year 2025 and see you in the next video. Till then, bye bye.